எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் வித் செல்வி. உங்களுக்கே தெரியும், நான் சேலம் போயிட்டு வந்தது. சேலம் போயிட்டு சில திங்ஸ் எல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். என்னென்ன பர்ச்சேஸ் எங்கெங்கே பண்ணேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். நான் ஆக்சுவலாக நான் அங்கே மங்கள் போனேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. 7 ஃப்ளோர்ஸு. கீழே வந்து ஜுவல்லரிஸ், கோல்டு. செகண்ட் ஃப்ளோரும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். தேர்டு பாத்திரக்கடை, அது எலக்ட்ரானிக்ஸு எல்லாமே அவ்வளோ வச்சுருக்காங்க. ரேட்டுமே வந்து நல்ல ரீசனபிள் ரேட்டாக இருக்குது அங்கே. பட் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு நான் கேட்டேன், பெர்மிஷன் வாங்கினேன். நாங்கள் அந்த அளவுக்கு போய் பெர்மிஷன் வாங்கணுன்ற அளவுக்கு நான் வேணான்னு விட்டுட்டேன். நான் இப்போ கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க, நான் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், விட்டுட்டேன். நான் பண்ணலாம், நீங்கள் ஏதாவது வாங்கணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா பார்க்கலாம். நான் வந்து மங்களில் என்ன வாங்கினேன்னா ஹாட் பேக் வாங்கினேன். நான் இது அவங்களோட பிராண்டே தான், வேறு பிராண்ட் நான் வாங்கலை, அவங்களோட பிராண்டே தான் வாங்கினேன் நான். இது இந்த சைஸ் வந்து 733 ரூபா இந்த சைஸுக்கு. நல்லா இருக்குது, நல்லா 576. இது வந்து கொஞ்சம் 2 லிட்ரு அந்த கெப்பாசிட்டி அளவு. கொஞ்சம் குக்கர் 2 குக்கர் வாங்கினேன் நான். எங்கிட்ட இருக்கிற அந்த அயோடைஸ்டு குக்கர் வந்து கொஞ்சம் அந்த கருப்பெல்லாம் உள்ளே வந்து போக ஆரம்பிக்குது. இனிமேல் அதை யூஸ் பண்ண வேண்டாமே அப்படின்றதுனால தூக்கி போட்டு வேறு சில்வர் குக்கர் வாங்கலாம். இங்கேயே வாங்க வேண்டிய நினச்சது. கடைக்கு போகிறதுக்கு யோசிச்சுட்டு இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலான்ட்டு அங்கே போனதுனால சரி கையோடு வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். நான் 1.5 லிட்டர்னு நினைக்கிறேன். நான் உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி இதுவாக இருக்கும், பாலிஷ்டாக இல்லாத மாதிரி இருக்கும். இது வந்து 1500 சம்திங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குக்கரு. இன்னொன்று வந்து இது வந்து 3 லிட்டர். இது வந்து மாடல் வந்து கொஞ்சம் பேன் மாடல் மாதிரி, அந்த மாதிரி மாடல். இது வந்து 2000 அரௌண்ட் 2400 என்னமோ சம்திங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நான் வந்து மங்களில் வாங்கினேன். இன்னொன்று நான் வாங்கினது என்னென்னா இந்த பிளேட்டு, சாப்பாட்டு பிளேட்டு, வெங்கலம். இதில் இது கூட 2 சின்ன பவுல், ஒன்று பொருள் வைக்கலாம், இல்லை குழம்பு வைக்கலாம், அந்த மாதிரி. நான் இதுக்கு குட்டியாக பார்த்தேன். அந்த மாதிரி இருக்கிறது வந்து அது ப்ராஸில் இருக்குது, அதில் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் கொஞ்சம் பெருசாகவே இருக்குன்றதுனால இது 2 மட்டும் போடுன்னு சொல்லிட்டு நான் 2ஆக வாங்கினேன். 2 பவுலு, ஒரு ஸ்பூனு, ஒரு பிளேட்டு. இல்லை கொஞ்சம் இது வெங்கலன்றதுனால வந்து உங்களுக்கு இது வந்து விலை அதிகம்தான். இதுவே வந்து ஸ்பூன் மட்டுமே 180 வருது. இது வந்து 180ன்னு நினைக்கிறேன், இல்லை 400 சம்திங். இந்த பிளேட் வந்து உங்களுக்கு 790 வருது. அந்த ரேஞ்சுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்குது. மங்களில் இது இல்லாமல் என்ன வாங்கினா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. அதில் வேணும்னாலும் அதில் நான் வாங்கினது இந்த ஒரு பேஸ்கெட் வாங்கினேன். இது வந்து 450. இந்த மாதிரி மூடி போட்டுட்டு இப்படி எடுத்துக்கிற மாதிரி. ஆக்சுவலாக இது வந்து நான் கிச்சனில் வந்து மளிகை சாமான்லாம் வைக்கிறதுக்காக வேண்டி இந்த இது வாங்கினது நான், இந்த பாக்ஸு. அப்புறம் வந்து டிமார்ட் போனோம். டிமார்ட்டில் வந்து நான் இதை வாங்கினேன். இது வந்து 499. நல்லா பிளாஸ்டிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இப்போ பிளாஸ்டிக் ஆர்கனைசரும் இருக்கான், அதை நான் பார்க்கணும். பட் அதுக்குள்ளே இந்த மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்குமே அப்படின்ட்டு அவர் கேட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, இது வந்து 2 ரோவாக வச்சுக்கலாம் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் பெரிய பாக்ஸாகவே வாங்கினேன். இது வந்து 499 இது டிமார்ட்டில் வாங்கினது. அதே மாதிரி ஒன்று பத்தாது அப்படின்றதுனால, ஆனால் இது ஒன்றே தான் இருந்துச்சு. இன்னொன்று வாங்கலான்னா வாங்கறதுல ஒன்று இருந்ததுனால இது இன்னொரு மாடல் வந்து இதுவும் வந்து 499. இது ஒரு மாடல். இந்த 3 பேஸ்கெட்டு இது வாங்கினது. இது 2ம் டிமார்ட்டில் வாங்கினது. டிமார்ட்டில் அதுக்கப்புறம் சும்மா இது வந்து மங்களில் தான் வாங்கினேன் நான். இது 49 ருபீஸ் என்னமோ தான் போட்டு 78. இது வந்து மங்களில் தான் வாங்கினேன். இதெல்லாம் யாருக்கு இப்போ குழந்தைக்கு இதெல்லாம் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து எங்கள் பொண்ணுக்காக வாங்கினது. இது வந்து எங்கள் பேத்திக்காக வாங்கினது. பேத்தி தான் இங்கே இல்லையேன்னு நினைக்கிறீங்களா? வரப்போகிறாங்க, அதனால தான்
இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். வந்துடுவாங்க இன்னொரு 10-15 டேஸில் வந்துடுவாங்க. சரி போனோம் இதெல்லாம் பார்த்தா பிடிச்சிருந்தது. சரி கொஞ்சம் வாங்கிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பொண்ணு வருவாங்க, அவங்களுக்கு கிளிப்பு இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோ தான். கூடயே அரிசி மூட்டை தெரியுதுன்னு நினைக்காதீங்க. இது என் சிஸ்டர் அவங்க வயல்லேருந்து விளைஞ்ச நெல் கொடுத்தாங்க, அரிசி கொடுத்தாங்க. இதுதான் இவ்வளோதான். இன்னொன்று இந்த இது நான் லாஸ்ட் டைம் போனபோதே இந்த இது வந்து போகிற வழியில் ஆந்த வேலையில் ஒரு ஹோட்டலில் இருந்தது. ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன். 100 ருபீஸ்க்கோ என்னமோ சம்திங் 70-80 அந்த மாதிரி தான் ஏதோ வாங்கினேன். 3 வாங்கினேன். சிஸ்டருக்கு ஒன்று இன்னொருத்துக்கு ஒன்று, எனக்கு ஒன்று 3 வாங்கினேன். நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இந்த தடவை தான் போய் எடுத்துகிட்டு போனபோது எடுத்துகிட்டு வந்தேன் நான். இது ஒன்று அவ்வளோதான். சேலம் பர்ச்சேஸ் அவ்வளோதான். முக்கியமானது மறந்துட்டேன் பார்த்தீங்களா. இது வந்து முக்கியமாக இன்னொன்று சொல்லணும் உங்களுக்கு. என்னென்னா பிரியாணி பாத்திரம் வாங்கணும்னு நினச்சி நான் இது வாங்க போகவே இல்லைங்க. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நான் வந்து மீனாட்சி இருக்கு இல்லைங்களா சேலத்தில், அவங்கக்கிட்ட வந்து ஒரு குக்கர் வாங்கியிருந்தேன் போன வருஷம். ஆஃபரில் வந்து 2222ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஒரு 5 லிட்டர் குக்கரு, அது கூட ஒரு பேனும் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நான் வாங்கினேன். லிட்டராக ஒரு 6 months தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். அப்புறம் நான் திரும்ப மறுபடியும் ஆஸ்திரேலியா போயிட்டேன்னா அதை அப்படியே வச்சுட்டேன். நான் பார்த்தா அந்த பேன் வந்து சைடில் வந்து வெடிச்சு போயிடுச்சு. அந்த குக்கர் வந்து அடியில் வந்து ட்ரைப்ளை குக்கரு, அடியில் அப்படியே அந்த பாட்டம் தனியாக பேர்த்து எடுத்துக்கிட்டு வர மாதிரி வந்துருச்சு. சரி இப்போ நம்ம போகிறோம், நம்ம கொண்டு போய் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கேட்டேன் நான். அப்புறம் பில்லு கொடுங்க, அது கொடுங்க. நாங்கள் நம்ம 1.5 வருஷத்துக்கு எங்கேயும் பில்லு வச்சுருக்கோம். அப்புறம் அவங்களோட பிராண்ட் வந்து அதுலேயே நேமே போட்டிருக்கோம். மீனாட்சி இந்த இதில் போட்டிருக்கிற மாதிரி அதே மாதிரி அவங்க நேமே போட்டிருக்கோம். அப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் உங்கள் தவிர வேறு எங்கேயும் வாங்க முடியும் உங்கள் நேம் போட்டது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அதே அமௌண்ட்டுக்கு நீங்கள் வேறு ஏதாவது எடுத்துக்கோங்க, எங்கள் பிராண்ட் தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி நானும் யோசிச்சு பார்த்தேன் என்ன எடுக்கிறதுனே எனக்கு தெரியல. சரி பிரியாணி பாத்திரம் நம்மகிட்ட அலுமினியத்தில் தானே நம்ம வச்சுட்ருக்கோம், சரி இது சில்வராகவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வேணால் எடுத்தோம்னா நமக்கு யூஸ் ஆகும், கிறிஸ்மஸ் டைமுக்கு எல்லாமே வைக்கிறதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது பாத்திரம். ஆனால் நல்ல வெயிட்டு. இது வந்து சாண்ட்விச் பாட்டம், ட்ரைப்ளே கிடையாது, சாண்ட்விச் பாட்டம். இது இதில் போட்டால் தம்மே போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. தம் போடாமே கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிறாங்க. அது எப்படின்றது தெரியல. உள்ளுக்குள்ளே வந்து அன்பாலிஷ்டு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நல்ல வெயிட்டாக இருக்குது. இது வந்து வித் லிட்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3000 ரூபா வருது. ஸோ நான் அந்த குக்கர் அமௌண்ட்டு 2222 கழிச்சிட்டு பேலன்ஸ் பண்ணி நான் கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எனக்கு பார்க்க போனால் நான் கையிலேருந்து கொடுத்தது 780 அந்த ரேஞ்சு தான் நான் கொடுத்தது. அப்போ வேறு வழி இல்லாமல் அந்த குக்கரை அது மாற்றுறதுக்கு இல்லாதன்றதுனால அதை கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப இப்போதைக்கு வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பிரியாணி ஒவ்வொரு டைமுக்கும் நான் வச்சுருக்கேன், அலுமினியத்தில் வச்சுருக்கேன். 1/2 கிலோவுக்கு, 1 கிலோவுக்கு, 1.5 கிலோவுக்கு, 4 கிலோவுக்கு எல்லாம் வச்சுருக்கேன். ஆனாலும் வந்து இப்போ முதல்ல சில்வரில் வந்து பிரியாணி பாட் வாங்கினது இது ஒரு கொஞ்சம் ஹாப்பி தான். எதையோ நினச்சி வாங்கின மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ என்ன அப்படின்னா என்கிட்ட வந்து அந்த 5 லிட்டர் கெப்பாசிட்டி அளவுக்கு சாதம் வைக்கிற அளவுக்கு இப்போ வந்து குக்கர் இல்லை. இன்னொரு தடவை கேட்டோம்னா என்னை உதைக்கவே வந்துடுவார். ஸோ எதாவது ஒன்று இருக்கிறத பார்த்து மேனேஜ் பண்ணிக்க வேண்டியது தான், அவ்வளோதானே தவிர ஓகே அவ்வளோதான், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். முக்கால்வாசி நாள் நாங்கள் இருக்கிறது 3 பேருக்கு எவ்வளோ சாப்பாடு வைக்க போகிறோம். இந்த சின்ன இந்த குக்கரே 3/4 வச்சா போதுமாக இருக்கும். அப்போ யாராவது வர அன்னைக்கு தானே 2 டைம் அதிகமாக வச்சுக்கலாம். இல்லைன்னா கீ இருக்குது, கீ ரோபோ குக்கர் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. 10 லிட்டர் பட்டர்ஃப்ளை குக்கர் ஒன்று பெருசு மேலே இருக்குது, அதை எடுத்தால் 2 கிலோவே வைக்கலாம் ரைஸு, அந்த அளவுக்கு வைக்கலாம். அதெல்லாம் யூஸ் இப்போ யாருங்க பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் வந்தால் தானே யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்க, இவ்வளோ தான் நான் சேலம் போனதில் வாங்கினது. சின்ன ஒரு ஷாப்பிங் இது மாதிரி தான், அவ்வளோதான். அது இல்லாமல் நான் டிமார்ட்டில் வந்து கொஞ்சம் மளிகை ஜாமான் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன். அது வந்து ஆயில் எல்லாமே கொஞ்சம் இங்கேக்கும் அங்கேக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த நன்னாரி சர்பத் அங்கே வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன் நான். அவ்வளோதான். நான் ஏற்காடு போனால் ஒன்றும் பெருசாக வாங்கலை. எங்கள் பையன் மட்டும் சாக்லேட் டீ அது மட்டும் வாங்கினான். வேறு எதுவுமே நான் ஏற்காட்டில் எல்லாம் பெருசாக ஒன்றும் வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன்.
இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.